சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் தரமா போச்சு அப்டின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப நாட்களாக இந்த பேட் டச் அப்படின்னு சொல்லி கடந்த 2 வாரங்களாக அத பத்தி பேசி நேத்திக்கு ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க. சரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இத பத்தி வந்து பேச மாட்டாங்க. பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சா, இல்ல நான்லாம் அப்படிலாம் விடவே மாட்டேன். மறுபடியும் அத போட்டு கெளாருவேன். மறுபடியும் நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கிரட்ஜஸ வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப அக்ரஸிவா கமருதீன் அவர்கள் வந்து நடந்துக்கிட்டாரு. சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்களுக்கு மூக்குல அடி, நாக்குல அடி, ஏன் உதட்டுல கூட அடி அப்படின்னு சொல்லி ரத்தமெல்லாம் வர்ற அளவுக்கு அடிபட்டிருந்தது. அதுக்கு காரணம் கமருதீன் அவர்கள் தான். இன்னொரு பக்கம் விஜே பார்வதிய அடிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட டப்பாவ எட்டி உதைக்கிறது, அப்புறம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கர அக்ரஸிவா, பயங்கர மோசமா நடந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் விஜே பார்வதி தானா? இல்ல கமருதீனே வந்து தன்ன தானே பெருசா வந்து இது பண்ணிக்கிட்டு, இல்ல எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். அதே போல் அட்டகாசமான டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை வாரங்கள் உங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கும் உங்களை பரிமாறி வச்சுட்டுக்கிறதுக்கும் இப்போ செய்யுங்கடா எல்லா வேலைகளும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஃபிசிக்கல் டாஸ்க்கை கொடுத்து உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனாலும் நம்ம கண்டஸ்டண்ட்டுங்க வேறு மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க, யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன டாஸ்க்கெல்லாம் நடந்திருக்கு, விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் என்ன பிரச்சனை, அது என்னவா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்காக வந்துருப்பாக்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேத்திக்கே பார்த்துருப்பீங்க, டிடிஎஃப் டாஸ்க் நம்பர் 1 வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நேத்திக்கே கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். சிங்க பெண்கள் மாதிரி 2 பெண்கள் செம்ம டஃப் ஃபைட் கொடுத்து 6 மணி நேரம் கடந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நின்றுக்கிட்டே வந்திருந்தாங்க. அதில் அரோராவை பயங்கரமாக பாராட்டியே தீரணும். ஏன்னா அரோரா மேலே ஆகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாங்க. அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து பண்ணுவாங்களா, சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு வந்து சுற்றிட்டுருக்கு, அதுவும் நல்லா பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டாக வந்து பழகிட்டு கடைசி அவங்கள பற்றி போட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இத்தனை காலங்களாக நம்ம விமர்சனம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் நான் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க அரோரா. அதாவது 2வது இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க. 6 மணி நேரத்தை கடந்து நின்றுட்டு இருந்தாங்க. யூரின் போகாமல், ரெஸ்ட் ரூம் போகாமல், அதே போல் சாப்பிடாமல், பேசிக் நீட்ஸை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்த்தி பண்ணிக்காமல் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அரோராவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கடுத்தா சுபிக்ஷாவை பற்றி சொல்லவே வேண்டிய அவசியமே வந்து இல்லை. கடலோடி நான் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கெல்லாம் வந்து பாடுவாங்க. அப்படி பாட்டு பாடுறதுக்கான அர்த்தம் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கை எவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சுபிக்ஷா கிட்ட கற்றுக்கிட்டே தீரணும். ஏன்னா 6 மணி நேரம் கடந்தும் ஒரு வேளை அரோரா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லிட்டரலாக இறங்கிட்டாங்க. போமா சுபிக்ஷா நீ வின் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனாங்க. சுபிக்ஷா அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இறங்கவே இல்லை. ஸோ வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் விட்டுருந்தா இன்னும் சில காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க போல். ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்தே தரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்கில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் 9 பாயிண்ட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக கமருதீன் மற்றும் பார்வதியுடைய பிரச்சனையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்படியே 1 by 1 போனாக்க கண்டிப்பாக இதை பற்றி முழுமையாக டிஸ்கஸ் பண்ணாமல் வந்து போயிடும். ஸோ என்ன அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக கிளியராக வந்து சொல்கிறேன். கமருதீன் மற்றும் பார்வதி அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பேட் டச், அன்வான்ட் டச் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்துறதுனால பார்வதி அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டார் நம்மளுடைய கமருதீன் அவர்கள். பட் அப்போ அது பெருசாக வந்து எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன், என்னவாக இருந்தாலும் நான் உங்க கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் அப்பயே ஒரு க்ளோஷர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட் டச் இது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் அவர்கள் பல காலமாக வந்து கேட்டுட்ருக்காங்க. சொல்லப்போனால் 24/7 அவங்க அம்மா தங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நிறைய பேச பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. கடந்த ஒரு 10 நாட்களாக இந்த பேட் டச் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே வந்துருது. ஸோ இப்படி வந்து இருக்கும் பொழுது நேத்திக்கு அதுக்கான ஒரு க்ளோஷர் வந்து கிடச்சிது. விஜய் பார்வதி கிளியராக வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு அப்படி வந்து தோணுனது, ஆனால் அந்த ஒரு சிச்சுவேஷனை நான் அப்படி வந்து சொல்லிட்டேன், ஆனால் நீ அப்படி பண்ணலை அப்படிங்கிறத அவங்க வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படி பண்ணலை, ஆனாலும் அப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னது பார்வதியோடைய கன்க்ளூஷனாக வந்து இருந்தது. பட் அதை வந்து கமருதீன் அவர்கள் வந்து ஏற்க மறுக்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இல்லை நான் பண்ணலை அப்படிங்கிறதே சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி வந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அநியாயங்க, ரொம்ப அநியாயம்.
இவ்வளவுலாம் மோசமாக கேவலமாக வந்து நடந்துக்கவே கூடாது. இன்னைக்கு டிடிஎஃப் டாஸ்க் நம்பர் 2 வந்து கொடுக்கப்பட்டது. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் பால் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் பேர். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்க்கிள் வந்து போட்டிருப்பாங்க. அந்த சர்க்கிளுக்கு அவுட்டர் சைடில் வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து நிற்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு டப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் மீன்ஸ் ஒரு பக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுல திடீர்னு வந்து பஸர் அடித்தாங்க அப்படின்னா, வேகமாக ஓடி போய் சென்ட்ராக ஒரு 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 மிகப்பெரிய அளவில் ஒரு பாக்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாக்ஸில் வந்து வெள்ளை கலர் பந்துகளும் அதே போல் கோல்டு கலர் பந்துகளும் வந்து இருக்கும். அதே போல் பிளாக் கலர் பந்துகளும் வந்து இருக்கும். ஸோ பிளாக் கலர் பந்தை யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து அவுட் வித்தின் தி பஸருக்குள்ளே. அதே போல் ஒயிட் கலர் பந்துகளுக்கு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோல்டன் கலர் பந்து இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாரையாவது செலக்ட் பண்ணி அவங்க எவ்வளோ பந்துகள் வந்து வச்சுருக்காங்களோ அதில் பாதியை வந்து பிரித்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே போல் கீழே ஒன்ஸ் விழுந்துடுச்சு பால் அப்படின்னா அதை எடுத்து வந்து போடவே கூடாது. அதாவது அவங்களுடைய பக்கெட்டில் வந்து போட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்கள் கமருதீனை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் கமருதீன் கிட்ட அதிகப்படியான பால்கள் வந்து இருந்தது. ஸோ அந்த கோல்டன் பால் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கிட்ட இருக்கிறதுனால கமருதீனோட இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விக்கல்ஸ் விக்ரமும் எடுத்தாங்க. ஓகேங்களா? விக்கல்ஸ் விக்ரமும் எடுத்தாங்க, பார்வதியும் எடுத்தாங்க அட் எ டைமில். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி வந்து எடுக்கும் பொழுது கமருதீனுக்கு வந்து உள்ளூர மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுருச்சு. ஓகே, பார்வதி நம்மளை அடித்து தான் ஆட போகிறா, அது தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாட ட்ரை பண்ணாரு. சொல்லப்போனால் பார்வதி கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்புல. ஸோ அந்த விதத்தில் கோல்டன் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கிட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த பாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் வந்து எடுத்துக்கிறாப்புல. இட்ஸ் மீன்ஸ் பிடிக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்வதி அதை வாங்கவோ பிடுங்கிறதுக்கும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிக்கிறாரு பாருங்க. பா, வேற மாதிரி ரியலாக சொல்கிறேன். அந்த பொண்ணு ஏரில் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? இன்கேஸ் மூஞ்சை கீஜை விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சி பல்லெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க பார்வதினா. அவ்வளோ அக்ரஷன் டு த கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எவ்வளோ மோசமாக நடந்துக்க முடியும்? எவ்வளோங்க மோசமாக நடந்துக்க முடியும்? காலை மெரிச்சத்துக்கு பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டாரா இல்லையா விஜய் சேதுபதி? ஒரு பொண்ணை தூக்கி அப்படியே பறக்க விடுறாருங்க ஏரில். அந்த பொண்ணு ஓகே போயிட்டு பிடிக்க போகுது, அந்த பாலை வாங்குறதுக்காக போகுது. அதுக்காக என்ன அவ்வளோ அக்ரெசிவாக விளையாடுறது? இதெல்லாம் வந்து விஜய் டிவி காட்டவே மாட்டாங்க, எபிசோடில் காட்டப்படாது. கடைசியாக எல்லா பழியும் தூக்கிட்டு போய் பார்வதி மேலே போடுவாங்க. ஆமாம், பார்வதி தான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க, அதனால தான் கமருதீன் வந்து அப்படி நடந்துக்கிட்டாரு, பார்வதி ஏன் வந்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்னெடுத்து வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது, அதுக்கு முன்னாடி ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா வந்து அது காட்டவே இல்லையே. இப்போ எபிசோடு மட்டுமே பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஆட்கள், அவங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் என்னவா இருப்பாங்க? பார்வதி தான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். எங்கள் அரோரா வந்து பார்வதியை வந்து தாக்கும் பொழுது, பாதி பக்கம் இருக்கக்கூடிய பக்கெட்டை எட்டி உதைக்கும் பொழுது கமருதீன், நம்மளுடைய அரோரா அப்படியே ஆணு கத்தி அழுவாங்க. அவங்க அதை மியூட் பண்ணிட்டாங்க, அவங்கள காட்டக்கூட இல்லை. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் போய் பண்ணுறதை மட்டும்தான் காட்டுறாங்க. எதுக்குங்க இந்த வேலை அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது. கேள்வி கேட்குற அளவுக்கு இப்போது நீங்கள் மொட்டையாக பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே தாங்க தப்பாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போது கோல்டன் பாலை கமருதீன் வந்து எடுத்துட்டாப்புல பார்வதி கிட்டது, மறுபடியும் பார்வதி அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி காற்றுல விசிறிட்டாப்புல அவர் அப்படியே பறந்துட்டு போகிறாங்க லிட்ரலாக. அப்பயே வந்து கத்துறாங்க விக்கல்ஸ் விக்ரம் சபி எல்லாருமே கத்துறாங்க, டே இது கேம்டா, ஏன்னா இப்படி விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகே, அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. கோல்டன் பாலை வந்து பார்வதி வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா? பட் அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபையும் ஆகிறாங்க. 2 பேருமே டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கமருதீன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலை தூக்கி உள்ளார போட்டிருப்பாப்பில் கீழே இருக்கிறத, அதனால் அவரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. பார்வதி அவர்களும் டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத தரமாக 2 பால் கீழே இருக்கும், அதை எடுத்து பக்கெட்டில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த கான்சியஸாகவே அவங்க இல்லை, ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டாங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வந்து நடக்குது. கமருதீன் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிட்டாரு, அதாவது இந்த கேமை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், பார்வதி அவர்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கமருதீன் வந்து பார்வதியை கலாய்க்க ஆரம்பிக்கிறாப்புல. எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், இந்த கில்லி படத்தில் சொல்கிற டைலாக் தான், தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை உன் மேலே வச்சுருந்தா இந்த ஆட்டத்தை நீ ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அக்ரெஷனாக தான் விளையாடணும், நமக்கு எதிராக வந்து யாருமே விளையாடக்கூடாது, அதுவும் குறிப்பாக பார்வதி விளையாடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஒரு குணம் இது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு கேம் அப்படிங்கிறத ஒரு கான்சியஸாக கூட வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா என்ன விதத்தில் இது நியாயமாக இருக்கும்? சரி, அதை கூட விடுங்க, அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க, கமருதீனும் எவிக்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி கிட்டரை போயிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு என்னங்க அது? உச்சி கொட்டுறது, நொச்சி கொட்டுறது, அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக எல்லாருமே அங்கே அக்ரெசிவாக தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எனிஹவ் டே போடா அப்படின்னு சொல்லி சும்மா சிரிச்ச மேனிக்கு தாங்க அடிக்கிறாங்க.
அவங்க கோவமாக கூட அப்படியே கோவப்பட்டு அடிக்கல, போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் அடிக்கிறாங்க. ஸ்மைல் பண்ணல, ஆனால் ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் வந்து அடிக்கிறாங்க. அதை வந்து அவன் பெருசு பண்ணும் அப்படின்னு நினச்சது இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஒரு விஷயம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கமருதீன் கூட கடலை போட்டு நல்லா ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசிட்டு கடைசியாக வந்து கமருதீன் அன்வான்டாக டச் பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவல் தான் இது. அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக 2 பேரும் சந்தோஷமாக பேசிட்டு பழகிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறது, ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி பலவிதமான கான்ட்ரவர்சியில் மாட்டிட்டு கடைசியாக வந்து சும்மா போடா அப்படின்னு சொல்லி தட்டந்து அவன் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாரு, கண்டஸ்டண்ட்டுங்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அதில் என்ன தெரியுமா ஹைலைட்டான ஒரு விஷயம், கண்டஸ்டண்ட்டுக்கு எவனையுமே கண்டுக்கவே இல்லை. ஓகேவா, நிஜமாகவே சொல்கிறேன், கமருதீன் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சும்மா ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணாப்புல. என்ன நீ இவ அடிக்கிறா, என்னடா இவ என்ன அடிக்கிறா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். லிட்ரலாக அங்கே எவனுமே கண்டுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு அக்ரெசிவாக ஆக ஆரம்பிக்கிறார். அதில் தான் அவரே கேட்குறாரு, எபிசோட்லேயே கேட்டிருக்காரு, அவர் கிளியராக கேட்டிருக்காரு, என்னடா என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிற, யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அதுவே அவளுக்கு ஏதோ ஒன்றுனாக்கா ஓடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பார் அவர். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுது, அவள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும், அவள் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னாலலாம் சாரியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க, டே போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ யார் என்னை அடிக்கிறதுக்குன்னு சொல்லி என்னங்க அக்ரெஷன் அந்த முகத்துலேயே அந்த வெறுப்பும் அந்த கோபமும் எவ்வளோ அக்ரெஷன் வந்து தெரியுமா, அப்படியே பயங்கரமாக வராரு. எல்லாரும் லிட்ரலாக வந்து இது பண்ணுறாங்க, அப்படியே போட்டு பட்டான்னு ஒரு அடிக்கிறார் பாருங்கள். அந்த பக்கெட் அப்படி போய் பிறண்டு போய் விழுது அந்த பாக்ஸு. உடனே சபரிநாதன் வந்து வராப்புல. நிஜமாகவே சொல்கிறோம், அந்த மனுஷனை நம்ம பாராட்டியே தீரணும். நிஜமாகவே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட்டிட்டாங்க. அந்த விதத்தில் இந்த ஹவுஸ்மேட்ஸை நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம், பாராட்டியே தீரணும். விக்ரம், சபரிநாதன்லாம் லிட்ரலாக என்னடா பண்ணிகிட்டு இருக்கு, என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்க, என்னடா அறிவு கட்டத்தனமாக வந்து பண்ணிகிட்டு இருக்க, வெளியே போ அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கத்தி விட்றாப்புல. எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணி ஆகணும், அவர் வந்து என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னால் வந்து சாரியெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு அடிக்கிறார், டமான்னு ஒரு அடி பறந்துட்டு போகுதுங்க அந்த இது பாக்ஸு. பாக்ஸ் தானேப்பா, அதுக்கு என்னப்பா இவ்வளோ பில்டப் அப்படின்னு நினச்சா, ஏங்க எதை அடித்தா என்னங்க இருக்குது, அக்ரெஷன் தானேங்க. அதே கால் வந்து பார்வதி மேலே பட்டுருந்தா என்னங்க ஆயிருக்கும், எங்க பெண்களை அடித்தாலோ இல்லை வந்து யாரையாவது தாக்குனாலோ நமக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து அவருக்கு வந்து தெரியுதுல்ல. அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாதா? அவர் எட்டி உதைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி போய் டமான்ற அடிக்கிறாங்க நெஞ்சு மேலே. ஏங்க அவங்க அடிக்கிறதுலே நமக்கு தெரியுது அவங்க எவ்வளோ அக்ரெசிவாக அடிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ போர்ஸாக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்பா சாமி அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது மக்களே, முடியல. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமருதீனை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசுகிறாங்க. இதில் வினோத் இருக்கார் பாருங்கள், எப்பா அவர் அருமைனா அருமை, அப்படி ஒரு அருமை. பார்வதி தப்பு பண்ணால் பார்வதி ஆடுறா, அதுக்கேண்டா வந்து அதை அடிக்கிற அப்படின்றாப்புல, அதை அடிக்கிறேன் அப்படின்றார். இன்னொரு இடத்துலையும் வாய் விட்டார், அதை யாருமே நோட்டீஸ் பண்ணி வந்து சொல்லலை. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நீ என்னடா இவ்வளோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்றார் வினோத். அவள் ஆளுன்னு தெரியாமல் தான் இவர் லவ் பண்ணாரா, ஆளுன்னு தெரியாமல் தான் ஜெயிலில் வந்து கிஸ் கேட்டாரா, புரியல எங்களுக்கு. எனக்கு ஒன்று தான் மக்களே, ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு சுத்தமாக வந்து புரியல. பார்வதி கெட்டவளாகவே இருந்துட்டு போட்டோம், அவள் வெள்ளியாகவே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக கமருதீன் பண்ணுறதெல்லாம் நியாயப்படுத்துறீங்க பார்த்தியா, அதுதான்டா ரியலாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்வதியோடைய மனநிலையே வேறு மாதிரி ஆகிடுச்சு. அரோராவெலாம் அழுகுறாங்கங்க, ரியலாக சொல்கிறேன், லிட்ரலாக அப்படியே கத்திட்டாங்க. அவங்க அப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஆக்ஷனோட வந்து தூக்கி டமான்னு அடிக்கும் போது ஒரு மாதிரி கத்தி அழுகுறாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. பார்வதிக்கு ஏதாவது ஆகிடுச்சோ, பார்வதி ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அவங்க அழுகுறாங்க. லிட்ரலாக ஒரு சாஃப்டான ஆர்ட் பர்சன் அங்கே இருக்கும்பொழுது எப்படி இருக்கும் சொல்லுங்கள், டமான்னு ஒரு உதவ வச்சா என்னங்க இது, ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் வந்து இருக்கும், எப்படி ஒரு டெக்கோரத்தோடு வந்து நடந்துக்கணும் அப்படின்றது கூடவா தெரியாது. இத்தனை நாட்கள் எப்படி கடந்து வந்துட்டீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வந்து ரியலாகவே பார்வதி மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து இருக்குது, ரியலாகவே இப்படி ஒரு விஷயத்தை வந்து எனக்கு பண்ணியிருக்கா, அவளால் நான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா, லிட்ரலி யூ டேக் கேர். அதை எடுத்து நீங்கள் பேசுங்க. 9 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, உட்கார வச்சு பேசுங்க. அவள் எதுக்காக இதை சொன்னா அப்படின்னு சொல்லி விளக்கம் கேளுங்க. எத்தனை நாள் ஓடி ஒளிஞ்சிட முடியும். சரி, அவங்க கேட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் உட்காந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக விஜய் சேதுபதி கிட்டே கொண்டு போங்க.
அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. பேட் டச்சுன்னு சொன்னாங்க சார், அதுக்கான விளக்கத்தை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார்னு சொல்லுங்கள். சரி, அட்லீஸ்ட் அவராவது விசாரித்து சொல்லுவார்ல. அப்போ விஜய் சேதுபதி கேட்டால் சொல்லி தானே ஆகணும். 2 பேருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியுது. ஏங்க, ஒரு விஷயத்த நீங்கள் நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்லை நடந்த தப்புக்காக மறுபடியும் நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? கொலை பண்ணுறது தப்புன்னா மறுபடியும் அதுக்காக ஒரு கொலை பண்ணுறது அதை விட தப்புங்க. அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் பார்வதிக்கோ இல்லை கமருதினிக்கோ நம்ம சப்போர்ட்டிவாக எதுவுமே எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அதை அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னவோ போங்க, உங்களுடைய புரிதல் அப்படி, எங்களுடைய புரிதல் வந்து இப்படி. அதுக்கடுத்து அதே டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் ஃபைனலாக வந்து நிற்கிறாங்க. ஒன்று விக்கல்ஸ் விக்ரம், 2வது சபரி, 3வது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா. கடைசியான ஒரு ரவுண்டு, தரமான ஒரு ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் செமையாக பண்ணாங்கங்க. வேறு மாதிரி சம்பவம் பண்ணாங்க. ஏன்னா சபரிக்கிட்டையும் கோல்டன் பால் வந்து இருக்குது, அதே போல் சாண்ட்ராக்கிட்டையும் கோல்டன் பால் வந்து இருக்குது. அந்த கோல்டன் பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் கிட்டேருந்து வந்து எடுத்திருந்தாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சபரி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாப்புல, விக்ரம் கிட்டேருந்து நான் எடுத்துக்கிறேன் பொருட்களை அப்படின்னு சொல்லி, அதாவது பந்துகளை வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா எண்டி பார்த்தாக்கா கிட்டத்தட்ட வந்து 56 பந்துகளோ என்னமோ வந்து இருக்குது. 58 பந்துகள், ஓகேங்களா. 29 பந்துகள் வந்து சபரிக்கு வந்து கொடுக்கணும். சபரி ஆல்ரெடி கொஞ்சம் பந்துகள் வந்து வச்சுருக்காப்புல. அப்போது அங்கேருந்து வந்து எடுத்ததுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து டக்குன்னு வந்து சபரியோட பந்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம ஸ்மார்ட் மூவ். ஆக்சுவலாக சொல்ல போனால் 2வதாக சொன்னது ஒரு ஸ்மார்ட் மூவ், அதே போல் சபரியோட பேரை சொன்னது 2வது ஸ்மார்ட் மூவ். ஏன்னா 2வதாக சொல்லும்போது சபரிக்கிட்டேருந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சாண்ட்ரா எடுத்திருப்பாங்க, சாண்ட்ரா கிட்டேருந்து சபரி எடுத்துருக்கலாம் மேபி. அந்த கேம் வந்து புரிஞ்சிருந்தா, சபரிக்கு புரிஞ்சிருந்தா. ஆனால் சாண்ட்ராவுக்கு கிளியராக புரிஞ்சுது. அமைதியாக இருந்து சபரி சொன்னதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் சொன்னதுனால சாண்ட்ராவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து மாறிடுச்சு. ஏன்னா மறுபடியும் அவர்கிட்ட ஒரு 58 59 பந்துகளோ வந்து இருந்தது. அதில் பாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வாங்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு ஒரே ஒரு 21 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வித்தியாசம். இது எங்கேருந்து கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிக்கிட்டேருந்து வாங்கினது தான். இன்கேஸ் சாண்ட்ரா அவர்களும் விக்ரமுடைய பேரை சொல்லி அங்கேருந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு 50%, ஓகேங்களா. 2வதாக சொல்கிறவங்களுக்கு 25%, அதாவது மீதம் இருக்கிறதுல ஒரு 50% அப்படி வேணால் வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ விக்கல்ஸ் கிட்ட 60 பால் இல்லை 58 பால்கள் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 58ல் பாதி வந்து சபரிக்கு வந்து போய்ட்டு 29 தான் மீதி இருக்கும். அந்த 29ல் பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு போகும். இட்ஸ் மீன்ஸ் ஒரு 14 பாலோ இல்லை 15 பாலோ தான் வந்து போகும், ஓகேங்களா. ஸோ அப்படி போச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பாயிண்ட்ஸு ஏறாது. இப்போ 10 பாயிண்ட் அந்த இடத்துல வந்து கம்மியாகுதுல்ல. ஸோ அதுக்காக அவங்க அடித்தாங்க பாருங்கள், ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு, வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. சாண்ட்ரா அவர்கள் அதை அடித்து 163 பாயிண்ட்டை எடுத்து அந்த ஆட்டத்தை வந்து வின் பண்ணி முடிக்கிறாங்க. அது ஒரு தரமான ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. 2வதாக வந்து விக்கல்ஸ் விக்ரம் 142 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. 3வதாக சபரநாதன் 112 பாயிண்ட்டுகள் வந்து எடுத்திருந்தாங்க. மற்றவங்கலாம் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்வதி மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை பற்றி பேசுகிறாங்க? கமருதினை பற்றி தான் பேசுவாங்க. இப்போ பார்வதிக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, அரோரா அவர்கள் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதின்கிட்ட என்னால் நார்மலான ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க முடியல. ஏன்னா கமருதீன் வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்றதே எனக்கு வந்து தெரியல. லிட்டரலாக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரோரா வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுகிறதுனாலையோ அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க அரோரா. அதே விஷயத்தை தான் இன்றைக்கி பார்வதி வந்து உணர்கிறாங்க. அவங்க மட்டும் தான் உணர்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் அப்படியே உணர்கிறாங்க. அரோரா சொல்கிறாங்க, சுபிக்ஷா சொல்கிறாங்க, சபரி சொல்கிறாங்க, விக்ரம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப மோசம். இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி போய் விளையாட முடியும் அவர் கூட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சாண்ட்ரா அவர்கள் அதை தான் பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவன் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து பண்ணும் பொழுது எப்படி போய் மற்றவங்க வந்து இந்த இடத்துல வந்து விளையாட முடியும் அவன் கூட அப்படின்னு சொல்லி டெரரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது, எந்த விஷயத்துக்கு என்னத்தை கொடுத்துட்டு வந்து என்னடி பண்ணிட்டேன் நான், என்ன தான் பண்ணிட்டேன்னு சொல்லி கிரவுண்ட்லேயே அளந்தாங்களா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ நான் இப்பயும் சொல்கிறப்பா பார்வதி சரியில்லை, அவங்க கெட்டவங்க தான், வில்லி தான், எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்காக கமருதீன் பண்ணதை நம்ம நியாயப்படுத்தக்கூடாது, தப்புனா தப்பு தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2 பேரும் நிப்பாட்டி இவன் வந்து ரொம்ப கெட்டவனா இல்லை இவன் ரொம்ப கெட்டவனா அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா. அது தப்பு, கெட்டவன் தான், அவ்வளோ, வெரி சிம்பிள், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அது என்னுடைய நேர்மையாக நான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்தா 2வது டாஸ்க், அதாவது இன்றைக்கான 2வது டாஸ்க்கு டிடிஎஃப் டாஸ்கில் 3வது டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் அண்ட் ஃபில் தி பசில்ஸ் அப்படின்றது, ஓகேவா.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சக்கரத்தை வந்து சுற்றிட்டு அதுலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இதில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறாங்க. நம்ம சபரிநாதன், அரோரா, அதுக்கப்புறம் திவ்யா வந்து போகிறாங்க. அதில் சபரிநாதன் வந்து ரொம்ப குறைவான மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. குறிப்பாக 9.34 செகண்டில் வந்து முடிக்கிறாப்புல. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து வராப்புல. ஸோ இன்னும் 2-3 பேர் வந்து போகிறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் 8 நிமிடத்தில் முடிக்கிறாங்க. 8 புள்ளி சம்திங் வந்து நிமிடத்தில் வந்து முடிக்கிறார். ஸோ கமருதீன் 10 நிமிடத்தில் வந்து முடிக்கிறாப்புல. நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த கானா வினோத் 30 நிமிடங்களும் என்னமோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஓகேவா? சுபிக்ஷா அவர்கள் ரொம்ப அதிகம் 42 வினாடிகளுக்கு மேலே வந்து எடுத்துட்டாங்க. பார்வதி அவர்கள் 16 வினாடிகள்லேயே 16 நிமிடங்கள்லேயே முடிச்சிட்டாங்க. சுபிக்ஷாவும் ஒரு 42 நிமிடங்களில் வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் அந்த டாஸ்கோடைய வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம் தான். எல்லோரும் நிப்பாட்டி வேறு லெவல் ஒரு கங்க்ராச்சுலேஷன் தான் வந்து சொல்லி சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. பாயிண்ட்ஸும் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த விதத்தில் கடைசியாக நடந்த டாஸ்க்கு விக்ரம் அவர்களுக்கு 9 பாயிண்ட் வந்து கிடச்சிது. சபரிநாதன் அவர்களுக்கு வந்து 8 பாயிண்ட் வந்து கிடச்சிது. கமருதீனுக்கு 7 பாயிண்ட் வந்து கிடச்சிது. நம்மளுடைய பார்வதி அவர்களுக்கு வந்து 6 பாயிண்ட் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? அரோரா அவர்களுக்கு 5 பாயிண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி அரோராவுக்கு 6 பாயிண்ட்டும் பார்வதிக்கு வந்து 5 பாயிண்ட் வந்து கிடச்சிது. சாண்ட்ராவுக்கு 4 பாயிண்ட் வந்து கிடச்சிது. அதே போல் நம்ம கானா வினோத் அவர்களுக்கு 3, சுபிக்ஷாவுக்கு 1. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கிடச்சிது. ஸோ அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோடும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி கமருதீன் மேலே வந்து திரும்பியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். ஸோ அது வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் பண்ணுறது சரியில்லைங்க. ஓகே, வெரி சிம்பிள். பார்வதி பண்ணுறது சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அக்ரெசிவாக போக மாட்டாங்க, ஃபிசிக்கலாக வந்து போக மாட்டாங்க. வாயில் வந்து எவ்வளோனா வார்த்தை விடுவாங்க. ஓகேங்களா? சண்டை இழுப்பாங்க, வம்பு இழுப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, வெறுப்பேற்றுவாங்க. இந்த மாதிரி 1008 விஷயங்கள் வந்து பார்வதியை பற்றி சொல்லிக்கிட்டு போயிட்டே வந்து இருக்கலாம். பட் இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் வந்து லிட்டரலாக ஏற்றுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அரோரா பயந்தாங்க, இப்போ பார்வதி பயப்படுறாங்க, சாண்ட்ரா வந்து பயப்படுறாங்க, சுபிக்ஷா வந்து பயப்படுறாங்க, கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்கங்க. அவங்கக்கிட்ட எப்படி நம்ம ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து பண்ண முடியும்? திடீர்னு வந்து பார்வதி கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ மோசமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். அதெல்லாம் சரியில்லை. இதில் என்ன தெரியுமா கொடுமையான ஒரு விஷயம்? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சாரி கேட்குறாருங்க மக்களுக்கிட்டேயும், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கிட்டேயும், பிக் பாஸ்கிட்டேயும். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு அக்ரெஷன் ஆகிடுச்சு, கோவம் வந்துச்சு, அதனால் நான் பண்ணிட்டேன். என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாதுன்னு சொல்கிறாப்புல. தெரியாதுன்னா தெரியப்படுத்துங்க, அதுதாங்க உங்கள் வேலை, அதுக்காக தாங்க உள்ளே இருக்கீங்க. யாருமே நெகட்டிவே இல்லாமல் தானேங்க அவர் அந்த ஆள் வந்து இருந்தாப்புல. லாஸ்ட் வீக் எல்லாம் வந்து இந்த பேட் டச் பற்றியெல்லாம் வந்து கேட்கும்போது எல்லோரும் தெறிக்க விட்டாங்களா இல்லை, கமருதீன் சூப்பர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி பார்வதியை வந்து அடின்னு அடிக்கும்போது எல்லோரும் கைத்தட்டெல்லாம் தட்டி பயங்கரமாக தெறிக்க விட்டாங்களா இல்லையா? எல்லாத்தையும் தானே பண்ணாங்க. இப்போ அக்ரெசிவாக மாறுறதுக்கான காரணம் நீங்கள் தான். நேற்றுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிது, க்ளோஷர் வந்து கிடச்சிது. எத்தனை தடவை சொல்லுவாங்க? இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, போன வாரத்துலேயும் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி வாரத்துலேயும் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடுலாம் யூ ஷுட் அட்ரஸ் இட். நீங்கள் தான் அதை அட்ரஸ் பண்ணணும். விஜய் சேதுபதிக்கிட்ட அட்ரஸ் பண்ணுங்கள். அப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும்ல. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, லிட்ரலாக சொல்கிறேன், இந்த விஜய் டிவியும் சரி, விஜய் சேதுபதி சாரும் சரி, லிட்ரலாக இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஏன் அது புரியலையே. எவ்வளோனா போட்டோம், அது எக்ஸ்ட்ரீமாக போட்டோம், அவன் வாழ்க்கை நாசமானா போகணும், பரவாயில்ல. ஒரு நாளைக்கு இவ்வளோ பேமெண்ட்டுன்னு கொடுக்குறோமா, 30,000 50,000 60,000 1,00,000 கொடுக்குறோமா, என்ன வேணால் ஆகட்டுமே அவன் லைஃபு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? எனக்கு புரியவே இல்லை. இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து கமருதீனும் பார்வதி 2 பேரும் தான். இது அவங்க தாங்க மியூச்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே நம்ம தெரியாமல் பண்ணியிருக்கோம், நான் தெரியாமல் பண்ணியிருக்கேன், நீ தெரியாமல் பண்ணியிருக்க, ஓகே நான் மன்னிச்சு விடுறேன், அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுப்பாங்க. மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. பொலைட்டாக இருங்க, ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நினைப்பாங்க. பொலைட்டாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டுங்க, நல்லாயிருக்கும். அதை சுவாரஸ்யமாக பண்ணி காட்டுங்க, அதுதானே நல்லது. இப்போ கன்க்ளூஷன் ஒன்று கிடச்சிது, லாஸ்ட் வீக்கே கிடச்சிது. அதை வந்து விஜய் சேதுபதி சார்கிட்டே சொல்லியிருக்கலாம், சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது, இந்த மாதிரி வந்து பார்வதி அவர்கள் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுத்தாங்க, சார் எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரில சார், எனக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல, ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுங்க சார், இது என்னன்னு கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னாக்க சொல்ல போகிறாரு. இது டாக் ஆஃப் தி ஷோவாக மாறிடுச்சுல்ல, அப்போது அவர் ஆன்சர் பண்ணி தானே ஆகணும், அதுக்கான விளக்கங்களை கொடுத்து தானே ஆகணும், வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி தானே ஆகணும். வெரி சிம்பிள் தானே அது. அது பர்சனலாக இருந்தாலும்
இவ்வளோ பெரிய நேஷ்னல் மீடியாவில் நடக்கும்போது அதை அவங்க பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதை விட்டுட்டு இப்படியே ஆட விட்டு வேடிக்கை பார்த்தா எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இன்னும் 4 நாள் இருக்குது இந்த வாரம் முடியறதுக்குள்ளே. இந்த சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே 4 நாள், லிட்ரலாக வந்து 3 நாள் இருக்குது. அண்ட் நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும்னா 4 நாள் வந்து இருக்குது. இந்த 4 நாள் என்ன வேணாலும் நடக்கலாம் மக்களே. பார்வதியை போட்டு அடி கூட அடிக்கலாம், கூட உதைக்கலாம், அடித்து மூஞ்சி வாயிலாம் கூட உடைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அப்படி தான் அவர் நடந்துகிட்ருக்காரு. எவ்வளோங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அக்ரெஷனை? அதாவது ஒன்றும் இல்லை, அந்த பக்கெட் மேலே விழுந்த அடி, அந்த பாக்ஸ் மேலே விழுந்த அடி, அவங்க மேலே விழுந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? இவருக்கு தெரியுது அடித்தா மட்டும் ரெட் கார்டு கொடுக்குவாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இவ்வளோ அக்ரெஷனாக நடந்துக்கிட்டாக்கா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இஷ்டத்துக்கு பண்ணுவார். இதெல்லாம் முளையிலே வந்து கட் பண்ணி விட்டுருக்கணும். அப்பயே ஒரு எல்லோ கார்டு கொடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா அது வேறு மாதிரி இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். அப்போ பார்வதிக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும், கமருதீனுக்கும் பயம் இருந்திருக்கும். மற்ற யாராவது வயலன்ஸ் பண்ணணும்னு நினச்சாலே பயங்கரமாக வந்து ஒரு பயம் வந்து இருந்திருக்கும். பட் இவங்க எல்லாருமே வளர்த்து விட்டாங்க. இப்போ அது வந்து தலைதிரிக்க ஆடிட்டுருக்கு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.